விடவிட்டு ஏடி வைத்து மாலை சாத்தி மாலை மஞ்சளை மல்லிகை மணி கொடுத்தால் அலங்காரம் செய்து தேங்காய் பழங்கள் எல்லாம் உடைத்து வைத்து தீபகற்புறம் கொடுத்து வேண்டும். மலையில் உள்ள கனிகளை எல்லாம் மலை போல படத்து ஏற்ற வேண்டும். தேங்காய் படத்து சாத்தி வெறும் பரும்படத்து வயாக்கி அதல்லாதபடி ஈஸ்வரனாய் வயாக்கி மாமிசத்தை கலந்த பிள்ளை கேட்கிறாங்க. ஒரு ஓட்டை அரிசி ஒரு உடப்பா போட வேண்டும். கடற்கடா கறி சமைத்து முட்டையோட முருகக்காய நெய்யோட அப்பளம் சண்டிகளை சோறு கேட்டபோது என்று சொன்னார். உடச்சுட்டு போவார். மாயமாக மாய சக்தியுடைய கிருமையினாலே மணிமலைக்கிலே பிறந்த பிள்ளை கேட்டதெல்லாம் கொடுக்காது போனால் இவடத்திட்டு செல்ல மாட்டான். என்பதாகிய அருணாருடைய திருமகனாகிய மயாண்டி போனது கேட்பதனே கேட்டதை தருவேன நடத்திய போதும் எனக்கு இந்த பூசையெல்லாம் போதா. இது காணாதப்பா எனக்கு மணிமகுடம் கட்ட வேண்டும். மாடன் பூஜையானது எனக்கு வேண்டும். மாடன் பூஜை எனக்கு வேண்டும். மணிமகுடம் கேட்டார். மாடன் பூசையால் ஏற்றுக்கொள்வேன் கைவட்டு கண்ணேனார் பூசை Hey!
பாளையனை பிறவி செய்து மணிமந்திர பாளையனை மணிமகடத்தோடு அவனை பிறவியாக செய்து தெய்வ கல்யாணம் என்ற திருநாமம் கொடுத்து ஈஸ்வராய பகவானுடைய அருளால் அந்த பிள்ளையானவன் அவனுக்கு மணிமகுடம் தட்டினான் மாடன் பூசை நடத்தினான் கடம்பூசை கொடுத்தான் வாங்கினான் ஈஸ்வர் மகனாகி மாயன் திருமேலி அவரை விட்டு நாம் வெளியிடந்து எங்கே வர வேண்டும் பூசையெல்லாம் ஐயனார் பகவானிடத்திலே கொண்டு விடுகிறார் சரி ஆண்டவரே பகவானே தில்லைவனத்திலே மூவராடிய களத்திலே மூத்துக்களை வளத்திலே கேட்டதை எல்லாரோடும் கொக்கனாகிய சிவருமானே தந்த அருளினீர்களே தந்தி இதை நான் கேட்க மரங்கள் அனைத்தும் தந்தீர்களானா சரி இந்த கைலாசத்தை விட்டு நான் சென்று விடுவேன் என்றார் என்று உரைத்தனவா அப்படி ஆனால் அருமை முறை மயாண்டி என்ன வேணும் ஆடு கோழிகளை எல்லாம் அடித்து உதர வரத்தை எல்லாம் கேட்கிறேன் சரி இல்லை என்று சொன்னால் நீ உடனே விட்டு ஒரு செல்ல மாட்டேன் என்று நாராயண சுபருமான் இவன் கேட்கும் மரத்தை கொடுக்காத போனாலும் இந்த இடத்தை விட்டு இவன் போக மாட்டான் செல்லவே மாட்டான் கையிலேயே இருந்துருவான் ஆதலால் என் அருமை மகனை வாயாண்டி சொல்லி ஆண்டவா ஆண்டவா இவன் தன்னேடா 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 ஈஸ்வரான பகவானோ பேரழகன் சுடலையா சுடருடைகள் மணிவிளக்கில் கிடந்தவா மாயாண்டி சுடலையா
பச்சை கிளியிருந்து பறந்து விளையாடு மலை தாங்கி பறந்த மலை பக்குனித்த ஓர் மலை ஊசி பறந்த மலை குச்சி ராஜா காட்டி மலை அட்டகிரி பருவதமா அருணகிரி பருவதமா சொட்டகிரி பருவதமா சொட்டகிரி பருவதமா சொட்டகிரி பருவதமா சொட்டகிரி பருவதமா சொட்டகிரி பருவதமா சொட்டகிரி பருவதமா கைலாச பூமிதனை கடந்து முதலாவது மக்கத்து நகரானதிலே வந்தார். வந்தாங்களவா அந்த மக்கத்து நகரிலே மைதீன் மாய பள்ளிவாசல் மாயனுடைய பள்ளி மைதீன் பள்ளிவாசல் பள்ளிவாசலிலே இந்த வெப்பமார்கள் எல்லாம் சரி அல்லாஹ் உண்டு நபி நாயகம் உண்டு அடுத்தார் ஒரு தெய்வம் இல்லை என்று நபி நாயகத்தினுடைய பள்ளியிலே காட்டு கந்தூரி விழா நடத்தினார். ஆமா எடுத்து வருகிறார்கள் சந்தன குடம் எடுத்து ஆமா மேலதாளம் 32 மேலதாளம் ஆட்சிகள் முழக்க முழக்க அல்லாஹ் உண்டு நபி நாயகம் உண்டு என்று அந்த வெப்பமார்கள் தெருவிலே வருகிறார். ஆமா சரி வந்து கொண்டு நான் கண்டுகொண்டார் என்ன நாம் யார் என்பதை இவர்கள் அறிய வேண்டும், தெரிய வேண்டும் அல்லவா? சிவனாருடைய மைந்தனாக விளங்குகிறானே பரம்புள்ளாக ராஜனுடைய பாலகன் அல்லவோ. சரி இந்த சுயமானன் யாரென்று இவர்கள் அறிய வேண்டும், தெரிய வேண்டும், நம்மளுடைய அருளை இவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக சும்மா கேட்டா கொடுப்பார்களா நிலையத்திற்கா சரி ஏதாவது பல கோரிக்கைகளை செய்ய வேண்டும், பேரங்களத்தில் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் அல்லவா? மேலதாள வாக்கியங்கள் முழங்க 32 மேலதாள வாக்கியங்கள் முழங்க கந்தீர் விழா நடத்தி வருகின்ற போது இந்த பேச்சு அம்மா ஒரு தெருவில் குழவை சத்தம் போடுறாங்க, மற்றொரு தெருவிலே அழுகை சத்தம் கேட்கு. ஆமா ஏன்னா அந்த முக்களை குழவை இந்த முக்களை அழுகை அது அல்லாதபடி இந்த சந்திராணி முன்ன இருக்கானே நாய் போல மறக்கா போல நடி சந்தியிலே உருளுதான் கரும்புற வடிவம் கொண்டு குறுக்கால சாடுறான். ஊரார்களே என்னடா புதுமையா இருக்கு. இந்த ஆண்டவனாய மாயாண்டி சுடரை மாட்டனம் பேசலாவதை ஆடி கண்ணாவி சிறுவா ஒரு பதிவே அழகை சத்தம் நல்ல குணவை சத்தம் ஈசன்மாக சுடரையா ஆண்டவனே முன்னரமா முன்னெடுப்பை படிக்குவானோ ஓட்டு தீயை கொடுக்குவானோ ஒரு நடி வினாடி சத்தம் ஒரு நடி வினாடி சத்தம் மழை தருவதிலே குணவை சத்தம் ஒரு நடி வினாடி சத்தம் ஒரு நடி வினாடி சத்தம் மழை தருவதிலே குணவை சத்தம் மாட்டலுமை சத்தம் மட்டை எல்லா மாறிகள்லாம் வீசிடுவான் இந்த லெட்டமார்கள்லாம் பார்த்தையே அண்ணமார்களே தமைமார்களே நாம் எதனால இதுவரையிலும் சரி கந்தூர் விழா நடத்தி வர்றோம். இத்தனை வருடங்கள் நடத்தி வருகிறோமே, இப்படி ஒரு புதுமையெல்லாம் கண்டதில்லை. கண்டதே இல்லை அல்லவா? நாம் நவீனாயகம் பள்ளிவாசலில் அல்லாவுக்கு ஏதாவது குறை வச்சோமா, ஏதாவது குற்றமுறை செய்து விட்டோமா? எல்லாம் நிறைவாக செய்திருக்கிறோம், மனம் போல் நாம் செய்திருக்கிறோம். பள்ளிவாசல் எல்லோரும் கலந்து ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்திலே ஒரு எல்லாத்துக்கும் இடையே தம்பி ஒரு வாரமாக சிவனையிலும் ஒரு வாரமா அமர்ந்து கொண்டு உடனே முன்னசுவாமி பார்த்தாரு, இவன் தான் நமக்கு உகந்த ஆளு. ரொம்ப சாய்ச்சி கூட்டத்தில் வரமாட்டான், வாயிலிருந்து ரொம்ப பேச மாட்டான். சரி அப்படிப்பட்டவனதான் கோமரத்தை பிடிக்கணும், பிடிக்க வேண்டும் என்று வாயுமை பேசுவன கோமரம் பிடிக்க ஊரை கெடுத்துருவான். அதனால இவன் பார்த்த அந்த லெட்டமார்களையும் ஒரு பயந்த சுபாவம், அடிக்க வந்தாலும் பயந்துருவான், வாய் திறந்து பேச மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு ஆளைதான் அவன் பிடிக்கிறான். ஊருக்கு நல்லது தானே, ஏன்னா அவன் சட்டம் பேசுவான், தப்பு தானே வந்துருக்கு. அதனால எல்லாத்துக்கும் இடையவன் அந்த தம்பி பேர்ல கோமரம் மாட்டான். சரி என்னை காற்று என்று என்னாது காற்று கருப்பும் இல்லை, பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, நம்ம
மக்கத்து நகரானது மாயன் பள்ளியிலே வணங்கி வர வேண்டும். மாணிக்க மதுமையிலே கல்லானது மாணிக்க கல்லதிலேயே வணங்க வேண்டும். இப்படி வணங்கி வந்தீர்களானால் காலம் உள்ளவரையிலும் உங்களுக்கு காத்து வருவான் இந்த கட்டடங்கள் மாயாண்டி சுடரி முண்டசுவாமி பேச்சு வைப்பார் என்று உரைக்கிறாரோ. நெப்பமார்களெல்லாம் அறிந்தார்கள். என்ன அவர்கள் இவர் கேட்டது போலவே அவனுக்கு பேச்சு சுடரி முண்டசுவாமி என்று அந்த மக்கத்து நகரானதில் மாயன் பள்ளி வாசலை நிலைவிட்டார்கள். அதை வணங்கி விடுகிறான் பட்டாணி சுடரி மாடன் பட்டாணி மாடன் என்று பட்டாணி வாங்கி வருகிறான். அதனை விட்டு வெளிக்கிடந்து சரி அருளாருடைய திருமகனாக வருகிறானே மாயாண்டி சுடலை எந்த இடம் நாடி வருகிறான். 1008 சிவகான காசி விஸ்வநாத பெருமான் விசாலாட்சி அன்னபூரணி அம்பிகையை அடிபணிக்கிறார். அவர் அவரை அடிபணிந்து தென்னை நிட்டு அதனை விட்டு வெளிக்கிடந்து தென்னின் திசை நோக்கி வருகிறார். தென் திசையை நோக்கி வருகிறார். தென் திசை நோக்கி வருகிறான். சிவத்தலங்கள் ஏறார் இருக்கிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி. அந்த ஆதி சிவன் உறைவிடமாக இருக்கு தாவெல்லாம் வடமதுரை தனுஷ்கோடி ராமேஸ்வரம் அத்தலைச்சிலே வந்து ராமலிங்க ஈஸ்வரர் அடிபணிந்து ராமலட்சுமணர்கள் சீதாதேவி ஆனவர்கள் சரி ராவணாதி அரக்கர்களை கொண்டொழித்து அவரை கொண்ட பிரபஞ்சத்தி தோஷம் நிறைவு பெற வேண்டும், தன்னை அகல வேண்டும் என்பதற்காக சிவனை நினைந்து வழிபாடு செய்தார்கள். சிவன் இங்கு பிடித்து ராமலட்சுமணன் ராமனால் லட்சுமணால் வழங்கப்பட்ட அந்த லிங்கம் ராமலிங்கேஸ்வரர். அதனை அடிபணிந்து மதுரை வந்தார். சோமசுந்தரேஸ்வரர் பெருமான் சிவபெருமான் பெருமான் தமிழை வளர்ப்பதற்கு சங்கம் வைத்தார்கள். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். புத்தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை இந்த மதுரை. மதுரை மதுரை அல்லவா? மதுரை தலம் அல்லவா? சோமசுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பாள் அங்கே இருக்கிறது. அந்த அம்பிகை அரணாகி சிவனாரை வடிவணிந்து அதனை விட்டு விளைகிடந்தேன் ஐயா வருகிறான். எப்ப நாட்டிலேயோ நல்ல நாடு நாமங்கள் நாடு கோடை மழை பெய்யும் நாடு குருதத்தங்கள் வீசும் நாடு வாழை பல மறுப்பு நாடு பலத்தமு நாடு கொத்தி விளையும் நாடு கொடிமிடை காட்டு நாடு வருக்கைக்கு நாமரமா மரத்தோடு செழிக்கும் நாடு கொத்தி விளையும் நாடு கொடிமிடை காட்டு நாடு மாடிருந்து விளையாடும் மயிலிருந்து செல்வதும் ஏனிருந்து கை சொல்லியும் செல்வமுள்ள நாடகதான் சித்தாத்து தலையோரும் அழகரோட வாசனை ஆத்தா தரவரிலே சிவன பேரி தரவதிலே சிவன பேரி தரவதிலே சித்தாத்து தலையோரும் சிவன பேரி தரவதிலே சிவன பேரி அந்த சித்தாற்றின் கரையோரும் அழகரோட வாசனை
கொண்டு வருகிறான் அன்னாரம் போதே வடிவம் கொண்டு வந்தான் கன்னியாசி கோனார் யாதவர் யாதவர் பெருமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆட்டை பேசிட்டு வர வைத்து கொண்டு வருகிறார் அல்லவா 100 சொந்த ஆடு அவர் ஆடு அந்த ஆத்தாங்கர வர சிவன் பேரி சித்தாச்சன் கரையோரம் அழகுடைய வாசலில் ஆண்டவராய வாயாண்டி சரி ஒரு பண்டாரமாக ஒளிவு கொண்டு வந்து சன்னியாசி யாதவரே ஆடுமைக்கு யாதவரே சித்திர மாசம் மத்தியான வேலை மதிய உச்சி நேரம் நட்சத்திரம் வெயில் பொறுக்க முடியும் 90 சென்ற சிவண்ட கிழவனாக வடிவம் கொண்டு ஐயா ஏதாவது சாப்பாடு இந்த அறவயிறு பட்டினி பசி பொருட்கள முடியல இந்த கால்வயிறு பசியும் போக்கணும் அதாவது கஞ்சி கூலம் மோரோ தயிர் ஏதாவது ஏதோ உங்கள் இடத்தில் இருப்பதை கொடுத்த பண்டார கிழவனுக்கு கொஞ்சம் தந்து பசி ஆறட்டும் பசி ஆற்றக்கூடாதா சன்னியாசி போனார் பார்த்தார் பாவமாக இருக்கு யார் இவ்வளவு வயோதிக பருவமாக இருக்கிறீர்களே எங்கிருந்து வருகிறீர்கள் சரி ஐயா நான் வடக்க கைலாசத்திலிருந்து வர்றேன் காசிலிருந்து வர்றேன் காசிலிருந்து கன்னியாகுமரி வர போகிறேன் கன்னியாகுமரிக்கு போகிறேன் பாதயாத்திரை இவ்வளவு வயசாச்சு 96 வயசாச்சு இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானே வீட்டில் இருக்கப்படாதா ஏதாவது ஒரு ஓரமாக முடங்கி கிடக்க வேண்டியதானே அந்த வயசுக்கு பிறகு ஒரு வழி கடந்து மழை என்று காற்றென்று வெயில் என்று பனி என்று பாராமல் இவளை கால வழியெல்லாம் கடந்து வரலாமா இடையில ஏதாவது வந்துட்டுனா என்ன ஆகும் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லை இது எனக்கு ரொம்ப பசியாயிரு ஆயாண்டி சொல்றேன் சொல்லியாச்சு போனாரு ஏதாவது சாப்பாடு ஆகாரம் பொருளை கொடுத்துட்டாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் சமயம் முன்னாலே வந்திருந்தாலும் நேரத்தையும் வந்து விட்டேன் நான் உண்பதற்கு உண்டான உணவை உங்களுக்கு தந்திருக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே வந்திருக்க கூடாதா சரியாக ஒன்று பார் நல்லா கட்சி நிறைய கேப்ப கூழு இப்பதான் குடித்துட்டு கேளாம கூட கேப்ப கூடம் இப்பதான் கரைச்சி குடிச்சிட்டு நான் அமைதியா இருக்கேன் அந்த பணம் ஒரு மூணுல கவர்த்து பாருங்க அப்போ ஒரு மயாண்டி கேட்கிறேன் ஏ கொடாதே ஏதாவது என்னப்பா கும்பலத்துல சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல சரி வேறு என்ன வேண்டும் இதெல்லாம் ஒரு மாடு சொந்த ஆடு உங்க ஆடுதானா அதோ பாரு ஒரு வெள்ளாடு சரி அந்த வெள்ளாட்டை பிடிச்சி சிறிது பால் கறந்து தரக்கூடாதா கொஞ்சம் பசி ஒரு 100 பாலை கறந்து ஆண்டி பண்ணா அரைக்கிறவா ஏனாத பரப்பாடு பால் அரைக்க முடியாது பண்டாரம் என்பதோ சன்னியாசியாக ஆண்டி என்று எண்ணினான் ஆண்டி என்று அவதூறு சொல்லுவான் ஆண்டி என்று எண்ணினான் ஆண்டி என்று எண்ணினான் அவதூறு பேசினான் அவன் பண்ணார வெண்ணலவா மறுபடி மறுபடி பேசினான் ஏ ஆண்டி பண்ணார கிழவா இது ஈனாத மரக்காடு
ஆடு 2 ஆடு இருக்கிற 300 ஆடுமா? 300 ஆடு மலட்டாடு போச்சுப்பா. சரி, நான் கடம்பூர்ல இருந்து இந்த குணாயெல்லாம் கிடையில இருந்து மொத்தமா பிடிச்சிட்டு வந்து 300 ஆடு 3000 ஆடா மாறும் கடையில. அப்படி இருக்கும்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். 300 ஆடு நல்ல மேயுது, நல்ல வயிறு நிறைய புல்லு திங்கி திங்குது திங்குது உரண்டை திங்குது, அதுக்கு ஏத்தாப்புல பொன்னால போடுது. ஆனா எந்த ஆடாயிரம் செனையா பிடிச்சது இல்லை. இப்போ வரைக்கும் பிடிக்கலையும். 300 ஆட்டுல ஏதாவது ஒரு ஆடு சரி, செனை பிடிச்சி ஒரு குட்டியை போட்டாதானே வளர்ப்பு உனக்கு ஒரு பெருமையா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் உதயமா இருக்கும். இந்த 300 ஆடு மலட்டாடு. ஆமா, மாயாண்டி இந்த காடு கொடுத்து சரி. இந்த சன்னியாசியானவர் பங்களாடி இந்த ஆண்டி பண்ணார கிழவனுக்கு வயதாகி விட்டது. வயோதிக பருவம். பருவம் பருவம் பசியுடைய கொடுமைகளால் காதடைச்சு இருக்கு. நான் உள்ளதை சொன்னாலும் அவர் உள்ளபடி அவர் காலில் விடவில்லை. விழவில்லை அல்லவா? திடீர்னு பசியுடைய கொடுமையினால் ஏதாவது சாபம் அளித்து விடலாம். சாபம் அளித்து விட்டால் என்ன செய்வது? அந்த சன்னியாசியானவரும் அதிசயமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. மலட்டாற்றிலிருந்து பால் கறக்கிறது. யாராக இருக்கிறார்? பண்டாரமா இல்லை பகவானா, ஆண்டிதானா இல்லை ஆண்டவனா? கறந்த பாலை கையெடுத்து பார்க்கிறேன், திரும்பி பார்க்கும் போது ஆண்டியை காணணும். கறந்த பாலை கையெடுத்து ஆண்டி என்று எண்ணி கொண்டாயாருடைய மகன் அல்லவா ஆண்டவனே நான் வந்தேன். நானே வந்தேன் என்று உரைக்கிறார். சுடர்மொழியில் பிறந்த பிள்ளை சுடரொழியில் பிறந்தவன் சுடரே மாறாசுவாமி. சுவாமி சுவாமி
இதாட்டி சூழல். ஆமா. எப்பா பாலகா, பாலகா, இதே இந்த சிவன பெரியிலே பெரியதே சித்தாச்சம் கரையோரம் அழகருடைய வாசலிலே வாசலிலே பேச்சு என்ன உரிமையிடம் சொல்லுது என்ன பண்ண சுவாமி என்ன உரிமையிடம் பீடம் பீடம் போட்டல்லவா